மகாபெரிவாச்சரணம். பகவத்கீதை 7வது அத்தியாயம் ஞான விஞ்ஞான யோகம். இந்த ஞான விஞ்ஞான யோகம் அப்படிங்கிறது எவ்வளவு அழகான ஒரு யோகம் அப்படின்னா அவ்வளவு அழகுங்க. இங்கிலீஷில் ஒரே வரியில் சொல்கிறதுனா இது தாங்க அழகு. எவ்வளவு அழகான வார்த்தை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லிவ் வாட் யூ லேர்ன் அப்படின்னு சொல்கிறது. இது நமக்கு இப்போ இருக்கக்கூடிய வாழ்க்கைக்கு மிகவும் பொருந்தக்கூடிய ஒரு விஷயம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சுருக்கமாக சொன்னாங்க அப்படின்னாலே இதுக்குள்ள விஷயம் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா ஞானம் விஞ்ஞானம் இது இருக்கக்கூடிய ஒரு யோகம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். அப்போ இதில் என்ன ஞானத்தை நாம் தெரிந்து கொள்ள போகிறோம்? இதுவரைக்கும் கண்ணன் நமக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்காரு. நம்ம சொல்லி கொடுத்த ஞானத்தை என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் அப்ளை பண்ணணுங்க. நிறைய விஷயங்கள் படிக்கிறோம். இன்றைக்கி வாட்ஸ்அப்பில் பார்க்குறோம், யூடியூப்பில் பார்க்குறோம், ஃபேஸ்புக்கில் பார்க்குறோம், ட்விட்டரில் என்னென்ன இருக்கோ எல்லாத்துலேயுமே பார்க்குறோம். ஆனால் எதையாவது ஒன்றை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோமா? அப்படி கிடையாதுங்க. கைக்கு கிடைச்ச உடனே யாருக்கு ஃபார்வர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத முதல்ல பார்க்குறோமே ஒழிய அதை படித்தோமா அப்படிங்கிறது கிடையாது. எவ்வளவு லைக் போடலாம், நமக்கு எத்தனை லைக் வந்திருக்கு அப்படின்னு பார்க்குறோமே ஒழிய நாம் இது எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது பார்க்குறது கிடையாது. இனிமேல் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எதை படித்தாலும் அதை வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நல்ல விஷயங்களை நம்ம படிக்கிறதே ரொம்ப ரேருங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த அரிதான விஷயங்களை கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணணும். ஏன்னா பகவத்கீதையில் சொல்லப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே மிகவும் கேட்கவே முடியாது, அரிதாக கேட்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும். நம்மளுக்கு இது கிடைக்கவே கிடைக்காது. இப்படி ஒரு விஷயங்கள்லாம் இருக்கா அப்படின்னே நமக்கு தெரியாது. ஏன் அப்படின்னா இத்தனை ஸ்லோகங்கள், அந்த ஸ்லோகத்துக்குள்ளே இவ்வளவு தத்துவங்கள் ஒளிஞ்சு இருக்கு அப்படின்னா நமக்கு படிக்கிறதுக்கு தான் பொறுமை இருக்கா? அதை வாசித்து பார்த்து பொருள் தெரிஞ்சிக்கக்கூடிய அளவுக்கு பொறுமை இருக்கான்னு கிடையாது. அப்போ யார் ஒருவர் அதை படித்து அதன்படி வாழ்ந்து காட்டுகிறார்களோ அவர்கள்தான் அந்த கிருஷ்ணன் பகவான் பரம்பொருள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு பிரியமானவனாக இருக்கிறான். அப்போ இதில் இந்த ஞானம் இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது வரைக்கும் நம்ம பார்த்த அனைத்துமே இதில் சொல்லப்பட்டிருக்கு. பஞ்சபூதங்கள் நம்ம சொல்லக்கூடிய நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் அது மட்டும் கிடையாது. மனம், புத்தி, ஆணவம் இது எல்லாமே பிரகிருதி, 8 பிரகிருத்தின்னு சொல்கிறது. இந்த பிரகிருதி எல்லாமே என்ன அப்படின்னு சொல்கிறார் கிருஷ்ணன் அப்படின்னா இது என்னுடைய ஜட பிரகிருதி. அப்போ உங்களுடைய உருவம் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த ஜீவ உருவம் அப்படிங்கிறது உணர்வுடைய பிரகிருதி அப்படின்னு சொல்கிறார். அப்போ எல்லா உலகத்தையும் இதன் மூலமாக தான் நான் தாங்கிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ அடுத்தது என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த உலகத்தினுடைய உற்பத்திக்கும் பிரளயத்திற்கும் யார் காரணம்னு நினைக்கிறீங்க? நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் அழகாக சொல்கிறார். அப்போ இந்த உலகத்தில் என்னை தவிர வேறு எந்த பொருளுமே கிடையாது. ஒவ்வொன்றுமே எப்படி ஒரு மாலையில் ஒரு நூலில் கோத்திருப்பாங்க, அது மாதிரி என்னை அடிப்படையாக வச்சு எனக்குள்ளே பிணைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ, என்ன கேட்குறீங்களோ, என்ன சுவைக்கிறீங்களோ, என்ன ரசிக்கிறீங்களோ, எந்த விஷயமாக இருந்தாலும் சரி அது நான் தான் அப்படின்னு சொல்கிறார். ஆக இப்போ எல்லாத்துலேயுமே அவராக இருக்கார். அப்படின்னா எல்லா ஜீவராசிகளில் உள்ள தர்மத்திற்கு ஏற்ப இருக்கக்கூடிய ஆசை இது ரொம்ப முக்கியங்க. அந்த தர்மத்தின் வழியில் நடக்கும்போது வரக்கூடிய ஆசைகள் இருக்குல்ல, அந்த ஆசை நான் தான் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்லிட்டார். அடுத்ததாக முக்கியமாக 3 குணம் சொல்லுவோமே, சத்துவகுணம், ரிஜோகுணம், தமோகுணம்னு. இது எல்லாம் எங்கேருந்து உற்பத்தி ஆகுது நம்ம கேட்போம் இல்லையா? அதுவும் அந்த கிருஷ்ணனிடம் இருந்து தான் உற்பத்தி ஆகிறது. ஆக இவர் எல்லாமே உருவாக்கிட்டாரு, மக்களையும் படைத்து விட்டார். இந்த மக்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இதற்குள் மூழ்கி விட்டார்கள். அப்போ இதுக்கு அப்பால் இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணனை யாருமே அறிஞ்சிக்கலங்க. ஏன் அப்படின்னா இந்த 3 குணங்களுக்கு அப்பாற்பட்ட இந்த மாயைன்னு சொல்கிறோம் இல்லையா, இது கிடக்கிறது ரொம்ப அரிதுங்க. அப்போ யார் ஒருத்தர் என்னை தினமும் வழிபாடு பண்ணிட்டு என்னை மட்டுமே நினச்சிக்கிட்டு இருக்காரோ சதா சர்வ காலமும் அவர் கண்டிப்பாக அந்த மாயையில் சிக்க மாட்டார். அவருக்கு ஞானம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ துக்கத்துலேருந்து நீங்கள் வெளியே வரணுமா, செல்வங்கள் வேணுமா, என்ன அறியணும்னு நினச்சிக்கிறீங்களா, அடுத்தது என் கூட ஒன்றுவிடக்கூடிய ஞானிகளா, இப்படி இத்தனை வகையான மக்கள் இருக்கீங்களே, எல்லாருமே பக்தி தான் செலுத்துறீங்க. ஆனால் என்னுடன் ஒன்றிய உணர்வோடு இருக்கக்கூடிய ஞானி மட்டும்தான் என்னுடைய உருவம் அப்படின்னு அழகாக சொல்கிறார். அப்போ யார் ஒருவர் இந்த ஞானத்தை அடைகிறானோ இது ரொம்ப முக்கியமான விஷயங்க. அவர் இந்த வாழ்வை தன்னோட கடைசி
பிறப்பாக கடைப்பிடிப்பாராம். எப்படி நமக்கு ஒரு ஆயுட்காலம் அப்படிங்கிறதே தெரியாது, எத்தனை வயசுக்கு நம்ம இருக்கிறோங்கிறதே தெரியாது. அங்கே தான் கடவுள் ஒரு சஸ்பென்ஸாக வச்சுருக்காரு. அது தெரியாததுனால நம்ம எவ்வளோ விஷயங்களை சாதனை செஞ்சிட்ருக்கோம். அதே மாதிரி நிறைய பாவங்களையும் செய்கிறோம் அப்படின்னு இருக்கு இல்லையா? அப்போ நமக்கு கடைசி நாள் இதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, புண்ணியங்கள் செய்ய பார்ப்போம், எல்லோரையும் நல்லவர்களாக பார்க்க முயற்சிப்போம். ஏன் அப்படின்னா அந்த இருக்கக்கூடிய நாட்களாவது நாம் புண்ணியாத்மாவாக இருக்கணும்னு நினைப்போம் இல்லையா? அப்போ அதுபோலத்தான் இந்த ஆத்மா என்ன பண்ணும் அப்படின்னா, கிருஷ்ண பகவானுடைய ஞானத்தை அடைந்து விட்டால் இது தன்னுடைய கடைசி பிறப்பான்னு வச்சுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மரண சமயத்தில் கூட இந்த கிருஷ்ண பகவானுடைய ஒன்றிய சிந்தனையோடு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இந்த மரண சமயத்தில் சிந்தனை வர்றதாங்க ரொம்ப கஷ்டம். அதுக்குத்தான் இள வயதிலேயே சிறிய வயதிலேயே இந்த நாமக்களை சொல்கிறது, ஜபம் செய்கிறது, ஸ்லோகங்கள் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை நம்ம நினைக்கிறது. அதுக்கு சொல்லுவாங்க, அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன்னு சொல்லிட்டு ஆழ்வார்கள் எல்லாம் சொல்லுவாங்க. அவ்வளவு பெரிய ஆழ்வார்களுக்கே இந்த கதி என்றால், சதா சர்வ காலமும் இந்த போகத்திலிருந்து மாயையில் சிக்கி இருக்கக்கூடிய நாம் என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு இந்த ஸ்லோகத்தை சொல்றது, சாமியை கும்பிடுறது, வாரத்துக்கு ஒரு தடவை போகிறது, இப்படிலாம் வச்சுட்டு இருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது அந்த இறுதி காலத்தில் நமக்கு அந்த பகவானின் நினைவு வருமா அப்படின்னா கண்டிப்பாக வராதுங்க. அதற்காகத்தான் சதா சர்வ காலமும் நேரம் கிடைக்கும் பொழுது எல்லாம் அவனுடைய நாமாவை சொல்லி சொல்லி நம்முடைய வாழ்க்கையை கழித்து வந்தால் அந்த இறுதி காலத்திலும் மரணம் சம்பவிக்கக்கூடிய காலத்திலும் அவனுடைய நினைவு வரும். எதுக்குங்க வரணும் அப்படின்னா, நம்ம படிச்சிருக்கோம், கடைசி காலத்தில் நம்ம எதை நினைத்து கொண்டு மரணிக்கிறோமோ அதுதான் நமக்கு அடுத்த பிறப்பாக அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நான் அந்த பகவானையே நினச்சிக்கிட்டு நான் இந்த மரணித்து விட்டேன் என்றால் எனக்கு பிறப்புங்கிறதே ஒன்று கிடையாதுங்க, நான் அந்த மோட்சத்துக்கே போயிடலாமே அப்படின்னு ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சிச்சு இல்லையா? இதுதாங்க ஞானம். அதனால தான் லிவ் வாட் யூ லேர்ன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எதை நாம் படிக்கிறோமோ, நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்கிறோமோ, சத் விஷயங்கள் எதெல்லாம் சொல்கிறாங்களோ அதையெல்லாம் நாம் நம் வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டும். மகாபெரியவா சரணம்.